தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. பதக்கம் வேட்டையை தொடங்கியது இந்தியா. பாரிஸ் ஒலிம்பிக்கில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்திய வீராங்கனை மனு பாக்கர் வெண்கலப் பதக்கத்தை வென்றிருக்கிறார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்திய வீராங்கனை மனு பாக்கர் வெண்கலப் பதக்கத்தை வென்றிருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாரிஸில் ஒலிம்பிக்கில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்திய வீராங்கனை மனு பாக்கர் வெண்கல பதக்கத்தை வென்று அசத்தல் செய்திருக்கிறார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்திய வீராங்கனை மனு பாக்கர் வெண்கலம் பதக்கம் வென்று அசத்தியிருக்கிறார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்தியா வீராங்கனை மனு பாக்கர் வெண்கல பதக்கத்தை இந்தியாவுக்கு வாங்கியிருக்கிறார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்திய வீராங்கனை மனு பாக்கர் வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் மணிகண்டன், விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம். பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் 2024 துவங்கி முதல் நாள்ல இந்தியா பல்வேறு சுற்றுகள்ல தகுதி சுற்றுலயே வெளியேறி இருக்கக்கூடிய நிலையில இரண்டாவது நாள்ல அந்த இறுதிப் போட்டிக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் போட்டியில இந்தியாவை சேர்ந்த மனு பாக்கர் நிச்சயமாக இந்த பதக்கத்தை உறுதி செய்வார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில 580 புள்ளிகள் பெற்று இறுதிப் போட்டிக்கு அவர் முன்னேறியிருந்தார். இந்த நிலையில இறுதிப் போட்டியில 3வது இடத்தை பெற்று இந்தியாவுக்கு 2024ஆம் ஆண்டின் முதல் பதக்கத்தை வென்று தந்திருக்கிறார். இந்த முதல் பதக்கம் என்பது இந்த ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டியில இந்தியா பெற்றிருக்கக்கூடிய முதல் பதக்கமாக பார்க்கப்படுகிறது. ஒரு மிக முக்கியமான ஒரு நிலையில, அதாவது முதல் நாளிலேயே இந்தியா 2 பதக்கங்களை வெல்வதற்கான வாய்ப்பு இருந்தும் சில தடுமாற்றங்களின் காரணமாக அந்த பதக்க வாய்ப்பின போடியம் பினிஷ தடுமாறி இருந்தது. இளவேனில் வாளறிவன் போன்ற நிச்சயமாக பதக்கங்களை வெல்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட வீரர்களின் பதக்கம் என்பது கைத்தவறி போயிருந்த நிலையில மனு பாக்கர் இன்று இந்தியாவுக்கான முதல் பதக்கத்தை பெற்று தந்திருக்கிறார். மீட்டர் ஏர் ரைஃபிள் ஷூட்டிங் ஆர்ச்சரி பிரிவுல இந்த பதக்கம் என்பது நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்தியாவுக்கான இந்த முதல் வெண்கல பதக்கம் என்பதை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய விளையாட்டு ஆர்வலர்கள், ஸ்போர்ட்ஸ் என்தூசியாஸ்ட் கொண்டாடி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.